ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சித்ரா பயங்கரமாக நடிப்பான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கே புரியுது அவங்களுக்கு எப்படி புரியாமல் இருந்துச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு கையெடுத்து கும்பிட்டு கண் தண்ணி விட்டு நான் என் பாவத்தெல்லாம் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. கடைசியில் வாசலுக்கு வழி அனுப்புறதுக்கு அதாவது என் மனசில் தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளார இருக்காங்க. அப்போயாவது இவங்க சுதாரிச்சிருக்கலாம். வெளியில் போய் டிரைவர்கிட்ட போய் சொல்லி பேசுகிறாங்க. அப்போயும் பார்த்தா சுதாரிப்பாக தான் கேள்விலாம் கேட்குறாங்க, நீங்கள் யார் அனுப்புனது என்ன எதுன்னு. ஆனால் அந்த டிரைவர்லாம் இவங்க ஏற்பாடு பண்ண ஆள் இல்லை. அதனால் கரெக்டாக பதில் சொன்னதுனால இவங்களும் நம்பிக்கையோடு ஐஸ்வர்யா முதல்ல காரில் ஏறி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குதுக்கு சித்ராவோட சத்தம். பதறி போய் பார்த்தோம்னா இப்போ ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா இங்கே வீட்டுக்குள்ளார ஒடியாடுறாங்க. பார்த்தா சித்ரா மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. தலையில் அடிப்பட்டு லைட்டாக காயமாகி சின்னதாக ரத்தம்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி வெளியில் போய் யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டிரைவரையும் காணா, ஐஸ்வர்யாவும் காணா. இப்போ இவங்க பதறி போகிறாங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க உண்மையிலுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் வராரு. இப்போ அவங்கள்ட்ட சொல்லி இப்போ சித்ராவை காரில் தூக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இங்கே மகா இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே எல்லாரும் பதட்டமாக இந்தாண்ட நடந்துக்கிட்டு என்ன நடந்திருக்கும், ஐஸ்வர்யா எங்கே போயிட்டாங்க என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. பார்த்தா அங்கே சித்ரா இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா ராஜலட்சுமிக்கு சந்தேகம் வந்துடுது. சித்ரா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சித்ரா தான் பயங்கரமாக நடிப்பு அரக்கியாச்சா, அதனால் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா உண்மையை போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உன்னோட முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா மகா இப்போ ஐஸ்வர்யா கட்டியிருந்தாங்க ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வாட்ச் எங்கே ஃபோன் எங்கே இதெல்லாம் விசாரிச்சுட்டு சரி நம்ம எப்படி இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட சொல்லி இப்போ நம்மலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ மகா விஜய் அதே நேரத்தில் அதாவது மகாவோட அப்பா அம்மா எல்லாம் கிளம்புறாங்க. சித்ரா நானும் வரேங்கிற மாதிரி அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி வெளியில் போகிறாங்க. பார்த்தா இப்போ தான் அந்த காரை காட்டுறாங்க, அதாவது கௌதம் ஏற்பாடு பண்ண அந்த காரை காட்டுறாங்க. பின்னாடி பார்த்தா ஐஸ்வர்யா மயங்கி கிடக்குறாங்க. நீ நான் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு ரவுடிங்களோட நின்றுட்டு கௌதம் பேசுகிறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரைவரும் சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் அதாவது விஜய் கார் ஓட்டுறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் மகாவோட அப்பா உட்காந்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா நடுவில் கோடீஸ்வரி, இந்தாண்ட பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சித்ரா உட்காந்துருக்காங்க. அப்பயே பார்த்தா சித்ரா தலையில் கை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்க எப்படியா கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன நடக்குமோன்னு. ஆனால் மகா பார்த்தோம்னா யார்கிட்ட ஃபோனில் பேசி கண்டுபிடிச்சிடலாம் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அப்படியே ஃபோனில் ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. இப்போ ஏதோ ஒரு குழு மகாவுக்கு கிடச்சிருக்கு, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது சித்ரா கிட்ட போட்டு வாங்குறதுக்காக அப்படி பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இங்கே பார்த்தா கௌதம் ரவுடிங்கள்ட்ட அதாவது ஐஸ்வர்யாவை அடிக்கக்கூடாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் அவங்கள்ட்ட இருக்க உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த பக்கத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் பழைய எபிசோடில் மகா ஐஸ்வர்யா அதாவது இவங்க பிரபா எல்லாத்தையும் கடத்தி வச்சு ஒரு குடோனில் வச்சுருந்து ஒரு சீன் ஒன்று கொண்டு போனாங்கல்ல, அப்போ கூட நல்லா சூப்பராக டிஆர்பியில் ஓடிச்சில்ல. அதனால தான் நம்ம தெரியல மறுபடியும் நம்ம டேரக்டர் அதே மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.